எத்தனை மணிக்குமா? உங்க பையன் எப்படி இருக்கான்? எப்போ இந்த தகவல் தெரியும் உங்களுக்கு? சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் சாதிய வன்கொடுமை தாக்குதலுக்கு உள்ளான பட்டியல் பிரிவைச் சேர்ந்த சின்னதுரை மீது இன்று மற்றொரு தாக்குதல் நடைபெற்றுள்ளது. தற்போது அவர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் இதுவரை நடந்தது என்ன? சின்னதுரையை ரெட்டியார்பட்டி மலைப்பகுதி அருகே வரவழைத்த 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக அவரை தாக்கியதாகவும், திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் நெல்லை காவல்துறை கூறுகிறது. சின்னதுரைக்கு கையில் காயம் ஏற்பட்டதாகவும், சிகிச்சை முடிந்து வீடு திரும்ப உள்ளார் என்றும் நெல்லை ஆணையர் சந்தோஷ் பிபிசி தமிழிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காவல்துறை வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில், மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த சின்னதுரையிடம் விசாரித்த போது, தனது இன்ஸ்டாகிராம் நண்பரின் அழைப்பின் பேரில் கொக்கிரகுளம் அருகிலுள்ள வசந்தம் நகர் விரிவாக்க பகுதிக்கு சென்றதாகவும், பின்னர் அங்கு வந்த அடையாளம் தெரியாத 4 நபர்கள் தன்னிடம் பணம் கேட்டதாகவும், அவரிடம் பணம் இல்லாததால் அவரை கட்டையால் அடித்து வலது கையில் காயம் ஏற்படுத்தி அவரிடம் இருந்த அலைபேசியை பறித்து சென்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரது இன்ஸ்டாகிராம் கணக்கினை மீட்டெடுப்பதற்காக அவரது மின்னஞ்சல் முகவரி மற்றும் கடவுச்சொல்லை கேட்டபோது அதுவும் தனக்கு மறந்துவிட்டதாக கூறுகிறார் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடந்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நெல்லை அரசு மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில், பழைய தாக்குதலுக்கும் இதற்கும் தொடர்பு உள்ளதா என பிபிசி தமிழ் கேள்வி எழுப்பிய போது, அதற்கும் இதற்கும் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை, இது தனி விவகாரம் என்று மட்டும் ஆணையர் சந்தோஷ் கூறினார்.